பிரதம மந்திரி பிஎம் கிசான் 22வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க? எந்த தேதியிலிருந்து இது ஆக்ட் ஆகும்? பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் என்றைய நாளிலிருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதை பற்றின ஒரு தகவலை தான், முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவுடைய 21 தவணைகள் வெற்றிகரமாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. 22வது தவணைக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 22வது தவணை தொகை எப்பொழுது வெளியிடப்படும்? அதிகபட்ச பயனாளிகள் எல்லாமே இந்த கேள்வியை தான் கேட்டுட்ருக்காங்க. பிஎம் கிசானுடைய 22வது தவணை திட்டத்தின் நிதி விநியோகத்திற்கான முக்கிய விழா குவாஹாத்தியில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மார்ச் 13ஆம் தேதி காலை இந்த பணத்தை வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவுடைய பிஎம் கிசான் 22வது தவணை வெள்ளிக்கிழமை, அதாவது மார்ச் 13ஆம் தேதி 22வது தவணை விவசாயிகளின் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மாநிலத்தில் 91,18,831 விவசாயிகள் தகுதி பெற்றிருக்கின்றனர். நிதி விநியோகத்தின் முக்கிய திட்டம் அசாம் தலைநகர் குவாஹாத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறார். இதனோட இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் சட்டமன்ற தேர்தலின் பின்னணியில் இந்த தவணை விநியோகிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய விவசாயிகள் அதிக எண்ணிக்கையிலானோர் அந்த அகில்கா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். மேலும் இந்த மாவட்டத்தில் சுமார் 5,45,250 தகுதியுடைய விவசாயிகள் பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகையை பெறாங்க. மத்திய அரசு கடந்த நவம்பர் 19ஆம் தேதி 21வது தவணை தொகையை வெளியிட்டாங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது விவசாயிகளின் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டது. 22வது தவணைக்காக பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த தவணை பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் செஞ்சுருக்கிறதா தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா தகுதியற்ற விவசாயிகள் இந்த தவணையை பெற தகுதியற்ற விவசாயிகளுடைய பெயர்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மாநிலத்தில் சுமார் 90,41,241 விவசாயிகள் தகுதி பெற்றனர். தற்பொழுது 91,18,836 விவசாயிகள் 22வது கணக்கு தகுதி பெற்றுள்ளனர். மேலும் இந்த முறை பயனாளிகளின் எண்ணிக்கை 1,02,290 விவசாயிகள் அதிகரிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் நிதி விநியோகத்திற்கான முக்கிய திட்டம் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி அஸ்ஸாம் குவாஹாத்தியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதை குறிப்பாகவே சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை இந்த டைமில் இதை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இந்த மார்ச் 13ஆம் தேதியில் உங்களுக்கு உண்டான இந்த 22வது தவணை தொகை தற்பொழுது வெளியிட போகிறாங்க. தற்பொழுது அஸ்ஸாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் நடைபெறுது. இந்த திட்டம் தவணை தொகை வெளியிடுவதற்காக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. 21வது தவணை தொகை செலுத்தப்பட்ட சுமார் 4 மாதங்களுக்கு பிறகு இந்த அடுத்த தவணை விவசாயிகளில் கணக்குகளில் டெபாசிட் செய்ய போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21வது தவணை தொகையை பெறத்துக்கு அருகாமையில் இருக்கிற இசேவை மையத்துக்கு போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட், அந்த நில சரிபார்ப்பு, உங்களுடைய ஆதார் சரிபார்ப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய பெயர்கள் நிராகரிக்கப்படும். போன 21வது தவணை தொகையில் பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் சேர்த்து 4,000 ரூபாயாக உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. பிஎம் கிசானுடைய 21வது தவணை மற்றும் 22வது தவணை ஒரு சிலருக்கு வரும். மீதி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 22வது தவணை தொகை 2,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. 13ஆம் தேதி இது நடக்கும். ஓகேங்களா? இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.